வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க கலைகளை பயன்படுத்த வேண்டும். சென்னையில் நடைபெற்ற வழுவூரார் நடனம் மற்றும் இசை விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி போட்டி. வேட்பாளர் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பின் கே.எஸ். அழகிரி அறிவிப்பு. வெற்றி வியூகத்தை வகுக்க அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. இடைத்தேர்தலில் கூட்டணி தர்மத்தை மதித்து முடிவெடுப்போம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் ரொக்கமாக அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை மட்டுமே கையில் எடுத்து செல்ல அனுமதி. பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்களை அமைக்க உத்தரவிடப்பட்டு உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் எச்சரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 8 பேரை நீதிபதிகளாக நியமிக்க முடிவு. உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை. தனியார் பால் விலை இன்று முதல் லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்வு. இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால் லிட்டர் ஒன்றுக்கு 50 ரூபாய்க்கு விற்பனை. உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி அபாரம். 4-2 என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். இனி விரிவான செய்திகள். நாட்டிய கலையை அரசு மட்டும் இல்லாமல் தனிநபர்களும் வளர்க்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற 43வது வழுவூரார் நடனம் மற்றும் இசை விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தமிழும் தமிழ்நாடும் பல்லாண்டு காலம் நின்று நிலைக்க இத்தகைய கலை இலக்கியங்கள்தான் காரணம் என்றார். கலை ஆர்வம் உள்ளவர்கள் நல்ல ஆசிரியர்களிடம் கற்றுக்கொண்டு காலமெல்லாம் கலையை வளர்க்க வேண்டும் என்ற முதலமைச்சர், இந்திய விடுதலைக்காக நாட்டிய கலைகளை பயன்படுத்தியதைப் போல தமிழை, தமிழ்நாட்டை காக்கவும் கலைகளை பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், காவல் நிலையத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்கும் என்ற நிலை உருவாக வேண்டும் என்று போலீசாருக்கு அறிவுறுத்தினார். எந்தவிதமான சிறு பிணக்குகளும் மக்களிடையே ஏற்படாதவாறு காவல் ஆணையர்களும் காவல் கண்காணிப்பாளர்களும் மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து மிக கவனமாக கடமையாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காவல் நிலையத்திற்கு சென்றால் நியாயம் கிடைக்கும் என்ற நிலை ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் உருவாக்கப்பட வேண்டும். இதனை காவல்துறை தலைவர் உறுதி செய்திட வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறைக்கு பதிலாக திமுகவினருக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பேசுறதெல்லாம் சரிங்கண்ணே. முதலமைச்சர் கட்சிக்காரங்கிட்ட சொல்லணும், தம்பி நீ போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாத, நீ ஒன்றிய செயலாளருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன சம்பந்தம், நீ டிரான்ஸ்ஃபருக்கு இந்த பக்கம் வராத, நீ சப் இன்ஸ்பெக்டரை போய் மிரட்டாத, நீ தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திரும் அமைச்சரை கொண்டு வந்து பேசுவேன். இதான் முதலமைச்சர் சொல்லணும். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை காங்கிரஸ் தேசிய தலைமை விரைவில் அறிவிக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் காங்கிரஸ் போட்டியிடுவது என முடிவு செய்யப்பட்டது. சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி, முதலமைச்சருடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்ததாக கூறினார். மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என கே.எஸ். அழகிரி கூறினார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி வியூகத்தை வகுக்க அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் ஜி.கே. வாசனை அதிமுக மூத்த நிர்வாகிகள் குழு சந்தித்து பேசியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன், அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி 2 நாளில் வேட்பாளரை அறிவிப்போம் என்றார்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில் கூட்டணி தர்மத்தை மதித்து முடிவெடுக்கப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதனிடையே கடலூரில் பாஜக மாநில செயற்குழு கூட்டம் அண்ணாமலை தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் கடந்த ஓராண்டில் பாஜகவின் செயல்பாடுகள் குறித்தும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் அதிகபட்சம் ரூபாய் 50,000 வரை மட்டுமே கையில் ரொக்கமாக எடுத்து செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடக்கும் இடைத்தேர்தலில் வாக்களித்ததை உறுதி செய்யும் முழு அளவில் விவிபேட் இயந்திரம் பயன்படுத்தப்படும் என்றார். இடைத்தேர்தலுக்காக 3 பறக்கும் படை மற்றும் 3 கண்காணிப்பு குழு அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும், இதேபோன்று வருமான வரி அதிகாரிகளை கொண்ட குழுவும் அமைக்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். சென்னையை அடுத்த நெம்மேலியில் 1517 கோடி ரூபாயில் 150 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் துரிதமாக நடந்து வருகிறது. இந்த பணிகளை அமைச்சர்கள் KN நேரு மற்றும் தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். அப்போது வரைபடம் மூலமாக சென்னை குடிநீர் வாரிய அதிகாரிகள் விளக்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, இந்த திட்டம் வரும் ஜூலை மாதம் நிறைவு பெறும் என்றார். நெம்மேலி 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்ற அவர், 30 ஆண்டுகளுக்கு மக்கள் தொகை பெருக்கத்தை கணக்கிட்டு திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த திட்டத்தால் கடல் நீர் ஊருக்குள் புகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். உலக ஹாக்கி போட்டியை காண ஒடிசா சென்றுள்ள தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். ஒடிசாவில் நடைபெறும் உலக ஹாக்கி போட்டிகளை காண வருமாறு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் ஒடிசா சென்ற அவர் அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை நேரில் சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 8 பேரை நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் தலைமையிலான கொலீஜிய கூட்டம் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களாக உள்ள P. லட்சுமி நாராயணன், LC விக்டோரியா கௌரி, SPB பாலாஜி, R. நீலகண்டன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோரை மாவட்ட நீதிபதிகளாக உள்ள வடமாலை, கலைமதி மற்றும் திலகவதி ஆகியோர் உள்ளிட்ட 8 பேரையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை தொட்டி குடிநீரில் மனித கழிவுகளை கொட்டிய சாதி வெறியர்களை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், கழிவு கலக்கப்பட்ட தொட்டியை இடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் நடைபெற்றது. அப்போது பெண்களுக்கு இலவசமாக சேலைகள் வழங்கப்பட்டன. சேலையை பெற ஏராளமான பெண்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் பால் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. ஹெரிடேஜ், திருமலா, ஜெசி மற்றும் வல்பா, சீனிவாசா உள்ளிட்ட தனியார் பால் நிறுவனங்கள் பால் விலையை லிட்டர் ஒன்றுக்கு 2 ரூபாய் வரை விலையை உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால் லிட்டர் ஒன்றுக்கு 48 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும், சமன்படுத்தப்பட்ட பால் லிட்டர் ஒன்றுக்கு 50 ரூபாயிலிருந்து 52 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. நிலைப்படுத்தப்பட்ட பால் 62லிருந்து 64 ரூபாயாகவும், நிறை கொழுப்பு பால் 70 ரூபாயிலிருந்து 72 ஆகவும் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் தலைமைச் செயலகம் மீது ட்ரோன்கள் பறந்தது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அங்குள்ள கடற்கரை சாலையில் தலைமைச் செயலகம் மற்றும் பிரெஞ்சு துணை தூதரகம் உள்ளது. இது மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ள நிலையில் அந்த கட்டிடத்தின் மேல் சுமார் 20 நிமிடங்கள் 2 ட்ரோன்கள் கேமரா எடுத்தபடி வட்டமடித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் ட்ரோன்களை இயக்கியது யார் என போலீசார் CCTV காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக தொழிற்சாலை மேற்பார்வையாளர்கள் காளியப்பன் மற்றும் ராம்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்.
மேலும் தலைமறைவாகியுள்ள தொழிற்சாலை உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மேலாளர் கோபால்சாமியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு தொழிற்சாலை நடத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் கீழத்திருத்தங்கல் பட்டாசு விபத்தில் உயிரிழந்த ரவி என்பவரது குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் பச்சைமலையான்கோட்டை வெடி விபத்தில் உயிரிழந்த ஜெயராமன் நாகராணி தம்பதி குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே 6 பேர் கொண்ட கள்ள ரூபாய் நோட்டு கும்பலை போலீசார் கைது செய்தனர். கொழுமம் பகுதியைச் சேர்ந்த பிரபு, கேரளாவைச் சேர்ந்த கனிகராஜுடன் சேர்ந்து 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை தயாரித்துள்ளார். மூணாறு பகுதியில் உள்ள ஏடிஎம் மிஷினில் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை தனது அக்கவுண்டில் கனிகராஜ் செலுத்தியபோது வங்கிக்கு உடனடியாக தகவல் சென்றுள்ளது. வங்கி அதிகாரிகள் புகார் அளித்ததை அடுத்து கனிகராஜை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 38,500 எண்ணிக்கையிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய திண்டுக்கல்லைச் சேர்ந்த மேலும் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் கைது செய்தனர். செம்மங்காலை பகுதியைச் சேர்ந்த கிறிஸ்டினா என்பவரது பழக்கடைக்கு வந்த அந்த ஜோடி பழம் வாங்குவது போல நடித்து கிறிஸ்டினா கழுத்தில் அணிந்திருந்த 6.5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் பனச்சமூடு பகுதிக்கு வந்த அந்த கேரள ஜோடியை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் உள்ள ஷூ தயாரிக்கும் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சோமலாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலையிலும் அந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையை நடத்தினர். தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மற்றும் அலுவலக ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு ஆம்பூர் பகுதியில் உள்ள பிரபல காலணி தயாரிப்பு தொழிற்சாலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றி சென்றதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி திருக்கானூர்பட்டி கிராமத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித அந்தோணியார் ஆலய பொங்கலை விழாவையொட்டி நடைபெற்ற போட்டியில் மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த 530 காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் 286 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கி அடக்கினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்ட நிலையில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வெகு விமரிசையாக நடைபெற்ற போட்டியை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற படிப்பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மண்டல மற்றும் மகர விளக்கு காலத்திலும் மாத பூஜை நாட்களிலும் தினமும் இரவு 7 மணிக்கு படிப்பூஜை நடத்தப்படுகிறது. இந்த பூஜைக்காக 1,37,900 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. மகர விளக்கு பூஜை காலம் முடிந்து நடை சாத்தப்படுவதையொட்டி நேற்று இரவு 7 மணிக்கு படிப்பூஜை விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி 18ஆம் படி மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு படியிலும் கற்பூர தீபம் ஏற்றப்பட்டது. பூஜையை காண்போருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி இந்திய அணி கிராஸ் ஓவர் சுற்றுக்கு முன்னேறியது. புவனேஸ்வரில் நடைபெற்ற போட்டியில் குரூப் டி பிரிவில் இடம்பெற்ற இந்தியா மற்றும் வேல்ஸ் அணிகள் மோதின. இறுதியாக 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற இந்திய அணி குரூப் டி பிரிவில் 2வது இடம் பிடித்தது. முதலிடம் பிடித்த இங்கிலாந்து அணி நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற்ற நிலையில் இந்திய அணி காலிறுதிக்கு முந்தைய கிராஸ் ஓவர் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கிராஸ் ஓவர் சுற்றில் வரும் 22ஆம் தேதி நியூசிலாந்து அணியுடன் இந்திய அணி மோதவுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க கலைகளை பயன்படுத்த வேண்டும். சென்னையில் நடைபெற்ற வழுவூரார் நடனம் மற்றும் இசை விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சி போட்டி. வேட்பாளர் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பின் கே.எஸ். அழகிரி அறிவிப்பு. வெற்றி வியூகத்தை வகுக்க அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. இடைத்தேர்தலில் கூட்டணி தர்மத்தை மதித்து முடிவெடுப்போம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதியில் ரொக்கமாக அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரை மட்டுமே கையில் எடுத்து செல்ல அனுமதி. பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்களை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல்.
சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகளை நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் எச்சரிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 8 பேரை நீதிபதிகளாக நியமிக்க முடிவு. உச்சநீதிமன்ற கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரை. தனியார் பால் விலை இன்று முதல் லிட்டருக்கு ₹2 உயர்வு. இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால் லிட்டர் ஒன்றுக்கு ₹50 விற்பனை. உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய அணி அபாரம். 4-2 என்ற கோல் கணக்கில் வேல்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.